வணக்கம். பிறந்தது முதல் கடைசி மூச்சு வரை மனிதன் இன்பத்தை தேடுகிறான், நாடுகிறான், ஓடுகிறான். குழந்தையினுடைய இன்பம் எங்க இருக்கு? பொம்மைகளோடு விளையாடுவதில் இருக்கிறது. அதுலதான் அதனுடைய பிரியம். பிறகு இளமை காலத்தில் விளையாட்டு, நல்லா விளையாடணும், அதுல அவனுக்கு சந்தோஷம் கிடைக்குது. அதற்கு பிறகு யௌவன பருவம் வருகிறது, போகம், போகத்தில் இன்பம் வருகிறது. அதற்கு பிறகு காளை பருவம் வருகிறது. அந்த காளை பருவத்துல அவன் நிறைய பணம் சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், வீடு வாசல், காரு, தோப்பு, துறவு. சரி, அதுக்கு பிறகு வயசாயிருச்சு. அந்த பருவம் வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன தேடுறான்னா உறவுகளை தேடுகிறான். அது வரைக்கும் உறவுகளை மறந்திருக்கிறான், இப்போ உறவுகளை தேடுகிறான், குலதெய்வத்தை தேடுகிறான். சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், பாம்பேல இருக்கிற மாமா, இவங்கள்ட்ட எல்லாம் பேசணும்னு நினைக்கிறான். அதற்கு அடுத்து அவன் தத்துவங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறான், தத்துவ விசாரம் பண்ணுகிறான். ஜீவாத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம், கர்ம யோகம், இதை பத்தி விசாரணை, தத்துவ டிஸ்கஷன்ஸ், பிலோசாபிக்கல் டிஸ்கஷன்ஸ், இதை பண்ணும்போது அவனுக்கு ஒரு இன்பம் கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்குது. அதற்கு பிறகு நோய்வாய்ப்படுகிறான், ஒண்ணு செய்ய முடியல, காது மட்டும் கேக்குது. சரி, இறைவனின் திருநாமத்தை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு அதில் இன்பம் பெறுகிறான். அப்புறம் அதுவும் போயிருதுங்க. இன்பத்தை தேடி தேடி குழந்தை முதல் இந்த விருத்தாப்பியம், வயசான காலம் வரை தேடி தேடி அவனால இன்பத்தை, நிரந்தரமான இன்பத்தை கண்டுபிடிக்க முடியலங்க. சுவாமி சித்பவானந்தர் சொல்றாரு, மெய்நாட்டமுடையோர் பிரபஞ்சத்தில் நிலையான இன்பத்தை காண மாட்டார்கள். நிலையான இன்பம் இந்த பிரபஞ்சத்தில் கிடைக்காது. பல 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 பிறவிகள் எல்லாம், கணக்கற்ற பிறவிகள் எல்லாம் அவன் எடுத்து பிற்பாடு அவன் உணர்கிறான். அது ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயங்க. தான் இதுவரை தேடிக்கொண்டிருந்த இன்பம் கடைசியில மனிதன் தன்னிடத்தே இருக்கிறது என்பதை கடைசியில தான் அவன் உணர்ந்துகிறான். இது ஒரு ஒண்டர். அந்த இன்பம் கடலுக்கு ஒப்ப அகண்டாகாரத்தில் விரிந்து ஓடுகிறது என்று சித்பவானந்த சாமி சொல்றாரு. இதை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுவானுபூதியில் அவனே பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உணர வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள். இதை சொல்லுகிறார் தாயுமான சுவாமிகள். பூதம் முதல் நாதம் வரை பொய் என்ற மெய்யரெல்லாம் காதலித்த இன்ப கடலே பராபரமே. இன்ப கடலுக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்கிறாருங்க தாயுமான சுவாமிகள். பூதம் என்ன, நாதம்னா என்ன, இத சரியாக கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னாக்கா சுவாமி சித்பவானந்தர். தாயுமானவரின் மனதுக்குள்ளார போய் எம்பத்தைஸ் பண்ணி தாயுமானவர் என்ன நினைச்சு இதை சொல்லி இருப்பாரு. பூதம் இந்த பஞ்சபூதங்களின் இணக்கத்தால் இந்திரியங்களின் வாயிலாக மனுஷ சந்தோஷத்தை பெறான். கடைசி ஸ்டேஜ்ல நாதம், இறைவனின் திருநாமம் கட்டு காதுல விழுகும் போது அந்த நாதத்துல அவனுக்கு சந்தோஷம் வருது. அது எல்லாம் பொய் அப்படின்னு யார் சொல்றா? மெய்நாட்டம் உடையோர் சொல்லுகிறார்கள். அவர்கள் காதலித்த அந்த இன்ப கடலே அப்படின்றாரு. இன்ப கடலே, பகவானே, அந்த அறிவு பெருவெளியே அப்படின்னு பகவான அவரு சொல்றாரு. அந்த இன்ப கடல் என்பது இங்க பகவான் தான். ஆக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவத்தை ரெண்டே வரியில சொல்லிடுறாரு தாயுமான சுவாமிகள். பூதம் முதல் நாதம் வரை பொய் என்ற மெய்யரெல்லாம் காதலித்த இன்ப கடலை பராபரமே. சரியான விளக்கத்தை தாயுமானவரை எம்பத்தைஸ் பண்ணி சொல்றாங்க சுவாமி சித்பவானந்தர். தாயுமானவரை வாசிப்போம். சுவாமி சித்பவானந்தரின் பாத கமலங்கள், தாயுமானவரின் பாத கமலங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் நம் காதுகளில் விழட்டும். நாம் ஒரு விழிப்புணர்வு அடைய வேண்டும். வணக்கம்.